இந்த முறை நாமினேஷன் ப்ராசஸ் வித்தியாசமான முறையில் நடந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது என்னென்னா, யாரை சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்டகரி தான். சபரியை சேவ் பண்ணுறோம், சாண்ட்ராவை சேவ் பண்ணுறோம், சபரியை சேவ் பண்ணுறோம், சாண்ட்ராவை சேவ் பண்ணுறோம். 4 வந்ததுங்க. ஒரு ஓட்டு மாறிச்சு. சாண்ட்ராவுக்கு 4, சபரிக்கு 4. ஒரு ஓட்டு மாறிச்சு. அது கானா வினோத்தினுடைய ஓட்டு. நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா கானா வினோத் கிளியராக சொல்லியிருந்தார், அவங்க நடி அழுததும் ஒரு கேம் தான் அப்படின்னு கமருதீன்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ கண்டிப்பாக அவங்க சாண்ட்ராவுக்கு போடக்கூடாது, வேறு யாருக்காவது கூட போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சபரி அப்படின்ட்டாப்புல. சூப்பர். இன்னும் நீங்கள் இப்போ லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், இவங்க சொல்கிறாங்க அரோரா யார் ஜெயித்தாலும் நான் ஒத்துப்பேன், ஆனால் இந்த விக்கல்கிட்ட சொல்கிறாங்க யார் ஜெயிக்கக்கூடாதான், கானா வினோத் ஜெயிக்கக்கூடாதான். பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி உப்புக்கு சப்பானினாங்க, அதே மாதிரி விஜய் சேதுபதி முன்னாடி இவர் ஒரு பொய்யர் அப்படின்னாங்க. இப்போவும் நிறைய பொய் பேசுகிறாரு. இவர் ஜெயிச்சா அதுக்கு மகிமையே இல்லைங்கிறாங்க. அரோரா சின்க்ளேயர் வந்து அவங்க கணிப்பை தவறாக்கணும் நண்பர்களே. அப்போ யார் ஜெயிச்சா சிறப்பாக இருக்கும், கானா வினோத் ஜெயிச்சா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இயல்பாக இருக்காப்புல, புரியுதா, இயல்பாக இருக்காப்புல. இவங்கள மாதிரி கன்னிங் ஃபாக்ஸ் மாதிரி அவர் செயல்படலை. அது என்னுடைய கருத்து. இன்னொன்று அப்படியே அந்த மிளகாக்களை தின்னாங்க பாருங்கள். இவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சாண்ட்ராவை நம்ம அப்படி காப்பாற்றினா நமக்கு மக்கள் அப்படியே செலிப்ரேட் பண்ணுவாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. இதுக்கு எல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் முடிவுகளை அறிவிக்கின்றார். அரோரா நீங்கள் வந்து சேவ்டு சார், நான் தான் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிட்டேன், அதனால தான்டா சேவ்டு. அப்புறம் மற்றவங்க எல்லாம் இது 14வது வாரம் எல்லாருமே நாமினேட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாருங்க. இது வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், எது 14வது வாரம் எல்லாமே நாமினேட் ஆவாங்கன்னு. அதுக்குள்ளே சபரி என்டர் த செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க நேற்று போஸ்ட். இப்போ எங்கடா கொண்டு போய் உங்கள் மூஞ்செல்லாம் வச்சுப்பீங்க? தவறான தகவல்களை பரப்பி புலகாயுதம் அடையாதீங்க, கரெக்டான தகவலோடு வாழுங்க.